கொங்கு நாட்டு ஸ்டைல் அரிசியும் பருப்பு சாதம் பார்க்கலாம். இது பொள்ளாச்சி சைடெல்லாம் பருப்புஞ்சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டளவில் பார்த்தீங்கன்னா குடும்ப சாப்பாடு. என்ன சாப்பாடு என்றைக்குன்னா இன்றைக்கி பருப்புஞ்சாப்பாடு. குயிக்காக ரெடி பண்ணுறது, அடிக்கடி பண்ணுறது பருப்புஞ்சாப்பாடு. அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு குக்கர் வச்சு தேங்காய் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, சின்ன வெங்காயம், பூண்டு நல்லா தட்டி வச்சது, தக்காளி, சோம்பு, சீரகம் 1க்கு 2 தட்டினது, நல்லா வதங்கறதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாமே போட்டு நல்லா வதங்கி வந்ததையும் எவ்வளோ அரிசி ஊற வச்சுருக்கிறோமோ தேவையான அளவு தண்ணி ஊற்றுனீங்கன்னா பருப்புஞ்சாப்பாடு கமகமன் ரெடி ஆயிருங்க. நான் டீ குடிக்கிற டம்ளரில் 2 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பருப்பு எடுத்தேன். ஸோ 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி அந்த ரேஷியோவில் ஊற்றுனங்க. அதுக்கப்புறம் நம்ம குழம்புத்தூள், மஞ்சத்தூள், நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருப்பீங்க இல்லையா, மிளகு பொடி இல்லை சாம்பார் பொடி, குழம்புத்தூள் சொல்லுவீங்க, அவ்வளோதாங்க. போட்டு நல்லா கலக்கி எடுத்து விசில் விட்டால் சும்மா ஜம்முன்னு அடுத்த வீட்டுக்கு விசில் அடி. யாராவதுக்கு குழம்புத்தூள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண முடியலன்னா நம்மக்கிட்ட இருக்குங்க, ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா பருப்புஞ்சாப்பாடு கம கமன் ரெடி ஆயிருச்சு. பக்கத்து வீட்டுக்காரவங்களே என்னடா வாசம்னு வர்ற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். நம்மளுடைய பருப்புஞ்சாப்பாட்டுக்கு ஒரு விசில் போடுங்க.